கிருஷ்ணா அப்படின்ற நேம்க்கு என்ன அர்த்தம் அப்படின்றது எனக்கு தெரியல. அது வேணும். அப்புறம் கிருஷ்ணா இன்னொன்னு. அப்படின்னா கிரு அப்படின்ற கிருஷ் அப்படின்ற தாத்துல இருந்து வருது. கிருஷ் அப்படின்னா கருஷனே, அனைவரையும் ஈர்ப்பவர் அப்படின்னு அர்த்தம். எப்படி பிரபு? அனைவரையும் ஈர்ப்பவர் அப்படின்னு அர்த்தம். கிருஷ் அப்படின்ற தாத்துல இருந்தது. கிருஷ் அப்படின்னா கரிஷ்யதி, கர்ஷனம். எப்படி வந்து ஒரு காந்தமானது இரும்பை இழுத்துருமோ அது போல எல்லாரையும் ஈர்ப்பவர். அப்போ அரே அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன பிரபு? ஹரே அப்படிங்கிறது ஹரா அப்படிங்கறதனுடைய சம்போதன வச்சனம். சம்போதனை அப்படின்னா இப்ப தமிழ்ல வந்து கிருஷ்ணனை, கிருஷ்ணனால், கிருஷ்ணருக்கு, கிருஷ்ணனிடம், ஐயாவுக்கு, இன்னதுக்குன்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? அது போல இன்னொரு வேற்றுமை ஒரு ஆட் பண்ணும். என்ன அப்படின்னா ஹே கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிடுறோம்ல, அது போல ஹே ராதே அப்படின்னு கூப்பிடுறதா ஹரே அப்படின்னு அர்த்தம். ஹரா அப்படிங்கிறது பகவானுடைய சக்தி, ராதாராணி குறிக்கக்கூடியது. அந்த ஹரா அப்படிங்கறத நம்ம எப்படி கூப்பிடுறோம்? ஹரே அப்படின்னு கூப்பிடுறோம். ஹரேன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஹே ராதே அப்படின்னு அர்த்தம். சரிங்க பிரபு, சரிங்க சரிங்க. பிரபு, அப்போ நாம இங்க 4 மதங்கள் சொன்னீங்க இல்லைங்க. அதை இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது, இப்ப கிருஷ்ணரை பத்தி சொல்றது ஒண்ணு, இன்னும் ருத்ரரை பத்தி சொல்றது ஒண்ணு, இன்னும் சனத்குமாரர்கள் சொன்னீங்க இல்லையா? அப்போ அது வந்து யாரு சனத்குமாரர்கள் வந்து கிருஷ்ணரைத்தான் சொல்றாங்களா, இல்ல அவங்கள தனி மதமா சொல்றாங்களா? இல்ல இல்ல, 4 சம்பிரதாயங்கள் சொல்லப்படுது. ஒன்று ஸ்ரீ சம்பிரதாயம். ஸ்ரீ சம்பிரதாயம் அப்படிங்கிறது லக்ஷ்மி தேவியில இருந்து ஆரம்பிச்சு வரக்கூடிய சம்பிரதாயம். இரண்டாவது பிரம்ம சம்பிரதாயம், பிரம்மாவில இருந்து ஆரம்பிச்ச சம்பிரதாயம். மூன்றாவது குமார சம்பிரதாயம். குமாரர்கள் அப்படின்னா பிரம்மாவுடைய 4 குமாரர்கள். அவங்க கிருஷ்ணரை பத்தி தான் சொல்லி கொடுப்பாங்க. நான்காவது ருத்ர சம்பிரதாயம், சிவன் கிட்ட இருந்து வரக்கூடிய சம்பிரதாயம். இந்த 4 சம்பிரதாயமும் கிருஷ்ணரை பத்தி சொல்லிக் கொடுக்கக்கூடிய சம்பிரதாயங்கள். இதுல இப்ப நாம் இந்த உலகத்துல பார்க்கக்கூடியது 2 தான் மேக்சிமம் பார்க்க முடியும். ஒண்ணு வந்து ஸ்ரீ சம்பிரதாயம், அதாவது லட்சுமி தேவி கிட்ட இருந்து வரக்கூடிய சம்பிரதாயம். இது நம்ம ஸ்ரீரங்கத்துல, காஞ்சிபுரத்துல, நம்ம தமிழ்நாட்டுல மேக்சிமம் திருப்பதில எல்லாம் பார்க்க முடியும். 3 நாமம் போட்டுட்டு இருப்பாங்க. ரெண்டாவது வந்து பிரம்ம சம்பிரதாயம், பிரம்மா கிட்ட இருந்து வரக்கூடிய சம்பிரதாயம். இது நம்ம உடுப்பில பார்க்க முடியும். அதே போல நாமளும் பிரம்ம சம்பிரதாயம். இப்ப நாமெல்லாம் பார்த்தோன்னா 2 நாமம், 2 இருக்கும், கீழே துளசி இருக்கும். சோ நம்ம வந்து பிரம்ம சம்பிரதாயத்துல வரும். மூன்றாவது குமார சம்பிரதாயம். இவங்களை வந்து வல்லப சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு. இவங்க இன்னைக்கும் கொஞ்சம் ராஜஸ்தான்ல, குஜராத்ல இவங்கெல்லாம் இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிருஷ்ணரை தன்னுடைய குழந்தையை போல குழந்தை கிருஷ்ணரை வழிபாடு பண்ணுவாங்க. அதாவது வந்து லட்டு கிருஷ்ணரை போல வழிபடுறதெல்லாம் வந்து இந்த சம்பிரதாயத்திற்கு இருக்கு. ருத்ர சம்பிரதாயம் ஏதோ கொஞ்சம் இன்னைக்கும் வந்து உஜ்ஜைன்ல, அதுக்கப்புறம் ராஜஸ்தான்ல இன்னும் கொஞ்சம் அந்த அந்த இடத்துல இருக்கு. ஆனா ருத்ர சம்பிரதாயம் பெருசா இல்ல. 4 சம்பிரதாயங்கள் இருக்கு. இவங்க 4 பேரும் கிருஷ்ணரை தான் சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப பிரபு, இந்த புத்தா வந்து கிருஷ்ணருடைய அவதாரம் அப்படிங்கிறாங்களா, அது உண்மையா? புத்தர் கிருஷ்ணருடைய அவதாரம் தான் ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது. அப்படிங்களா? அப்ப இந்த பௌஷ்ய புராணம்னு ஒண்ணு இருக்குங்களா பிரபு? ம். அது வந்து இந்த மேற்கத்திய அரேபிய இதுகளுடைய வருகையை பத்தி சொல்லுது. அதுல வந்து கிருஷ்ண பரமாத்மா தான் இறைவனாக சொல்லப்பட்டிருக்கார் அப்படிங்கிறது, அது உண்மையா பிரபு? இருக்கலாம். நான் பவிஷ்ய புராணம் படிக்கல. படிச்சவங்க சொல்றேன். பவிஷ்ய புராணம் பத்தி தெரியல. நன்றி பிரபு, நன்றி. தேங்க்யூ. ஹரே